பொழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, பிபி ஹவுஸில் இந்த வாரத்தில் என்ன நடந்ததுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே முத்து தீபக் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மஞ்சரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், பட் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. இந்த வீட்டோட வில்லியாக நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மன குமுறல்களை கொட்டிக்கிட்டு இருந்தாரு முத்து. தலைவனா தலைவியா டாஸ்க். இதில் என்னென்னா, பிளாஸ்மா டிவியில் ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி கரெக்டாக அந்த பிளேட்டை எடுத்து அந்த தூண் மேலே வைக்கணும். இதில் ஒன்றுக்கு ஒன்று சளிச்சதில்லை, ரெண்டும் மோதி பொழைச்சதில்லைன்னு சொல்லி ஆளுக்கு ஈக்குவலாக 5 பாயிண்டில் இருந்தாங்க. பட் ஜெஃப்ரி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை எடுத்து இந்த வீக்கோட கேப்டனாக மாறிட்டார். ஆனால் என்ன, சாச்சனா மூஞ்சி தான் பார்க்கவே முடியல. சாச்சனா மட்டும் கேப்டனாக ஆகியிருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படி என்ன நடக்கும் தானே கேட்குறீங்க? சொல்லக்கூடாது. பட் இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதூகலம் மாதிரி இந்த கோவா கேங்குக்கு வந்தது பாரு ஒரு சந்தோஷம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. அடுத்ததா நம்ம ஜெஃப்ரி டீம் பிரிக்க இவங்கவங்க இந்தந்த குரூப், அவங்கவங்க அந்தந்த குரூப், யார் யாரோ எந்தெந்த குரூப்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பித்தார். போன முறை சார்ஜெண்ட்டாக சவுண்ட் இருக்க, அதே மாதிரி இந்த முறை முத்துக்குமரனை சார்ஜெண்ட்டாக போட்டிருக்காரு. அடுத்ததா சாச்சனாவை அசிஸ்டன்ட் கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல கேப்டனுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இந்த முறையும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இதில் 3 பார்ட்டாக இருக்குது. ஃபோட்டோவை 3 பார்ட்டுமே எடுத்துட்டிங்கன்னா கேப்டனோட பிளேஸ் பறிப்போகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஜெஃப்ரி அசர்றாளா, இதை எடுக்கணும்னா யார் வேணாலும் எடுத்துக்கங்க, யாரும் யாரையும் தடுக்காதீங்க, பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா ஜாக் வந்து ஜெஃப்ரியை கேட்க, சவுண்ட் சொன்னதுக்காக வாடா ஜெயிச்ச அப்படின்ட்டு, இல்லை சுற்றி அத்தனை கேமரா இருக்குது, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன், அந்த புள்ள எடுக்கிற மாதிரியே இல்லை, இதுக்கு மேலெலாம் விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு நானே எடுத்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா நாமினேஷன், அதுவும் ஓப்பன் நாமினேஷன். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னன்னா, சத்யா பேசினது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக் நேம் வச்சு கொடுத்துருக்காரு. மஞ்சரிக்கு நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர், சும்மா விசில் அடிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்ததாக ரஞ்சித்க்கு கூப்பிட்டு, அண்ணே நீ ஒரு நத்தனை, எப்போ பார்த்தாலும் ஷெல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. மொத்தமாக 12 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா, மஞ்சரி, ஆனந்தி, ராணவ், முத்து, ரஞ்சித், சாச்சனா, ரயான், தர்ஷிகா, சவுண்ட், பவித்ரா, ஜாக்லின். இதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி அங்கே வேறு ஒன்றும் நடக்கலை மக்களே. ஸ்டார்ட் மியூசிக்கில் வைக்கிற அதே டாஸ்க்கை தான் திருப்பி வச்சுருக்காங்க. ஒரு பாட்டுக்கு 500ன்னு மொத்தமாக 6000 ருபீஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதில் ஒரு அளவுக்கு எல்லாரும் நல்லா தான் பண்ணாங்க, எக்ஸப்ட் ரஞ்சித் அண்ணா. இதோட மண்டே சம்பவம் முடிஞ்சது. அப்படியே டியூஸ்டேக்கு போனால் மார்னிங் ஆக்டிவிட்டியில் யாரெல்லாம் வேலை செய்கிற மாதிரி ஓபி அடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. சௌந்தர்யா வந்து ஓபி அடிக்கிறதுனா நான் சாச்சனா அண்ட் மஞ்சரியை தான் சொல்லுவேன். இதுக்கு 2 பேரும் அவ்வளோவா ரியாக்ட் பண்ணலை. பட் பின்னாடியே மஞ்சரி வந்து சௌந்தர்யாவை சொல்லுவேன், அதுக்கு சவுண்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாரு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ அடுத்ததாக இந்த வீட்டில் யார் ரொம்ப அன்பானவர்கள், இட் மீன்ஸ் ஏஞ்சல். இவ்வளோ நாள் ஆகியும் இதுவரை சுயரூபத்தை காட்டாமல் அன்புன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்கள சொல்கிறாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் ரஞ்சித், செகண்ட் அன்ஷிதா, தேர்ட் சத்யா, 4th ஆனந்தி, 5th விஷால், 6th பவித்ரா, 7th ரயான், 8th ஜெஃப்ரி. அடுத்ததா சாச்சனா வந்து, எனக்கு நேற்று சாப்பிடாத சுகர் அண்ட் பால் வேணும்னா கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, இன்சார்ஜ் ஆன தர்ஷிகா, இங்கே பாரு சாச்சனா, எஸ்டர்டே சாப்பிடாதது, காலையில் சாப்பிடாததுலாம் ஒன்றா கேட்கக்கூடாது, அப்பப்போ வேணுன்றதை அப்பப்போவே சாப்பிட்றது தான் நல்லது, இல்லாட்டி அது வந்து கம்பெனிக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டால் கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. மஞ்சரிக்கு ஒரு டவுட்டு, நானும் சுகரை கொஞ்சமாக தான் கன்சியூம் பண்ணுறேன், ஸோ எனக்கும் கிடைக்குமான்னு கேட்க, நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு முடிச்சிட்டாங்க. பட் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஜாக், ரயான், சவுண்ட் சேர்ந்து, நானும் நைட்டு சாம்பார் சாதம் சாப்பிடலப்பா, எனக்கும் கொஞ்சம் பருப்பு தரீங்களா அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பெருசாக போச்சு. பட் அது அவ்வளோவா பேசாமல் அடுத்த டாஸ்க்கு வந்துட்டோம். இந்த ஏஞ்சல் விசஸ் டெவிலில் ஒவ்வொரு ஏஞ்சலும் வந்து டெவிலோட உச்சபட்ச டெவில் குணம் எதுன்ட்டு சொல்லணும், அதுவும் ஃபேஸ்க்கு நேராக சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் அன்ஷிதா வந்து மஞ்சரியை சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அடுத்ததாக சத்யா வந்து எல்லாருக்கும் ஒரு நிக் நேம் வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. ராணவ பொம்மை பேயான், தீபக்க மூத்த பேயான், மஞ்சரிய சூனியம் பிடிச்ச கிளவி, முத்துவை சூனியம் பிடிச்ச கிழவன், அருண் டுமுக்கு டப்பாவான்,
ஜாக்கு த மதர் ஆஃப் பேயா. அடுத்ததா ரஞ்சித் வந்து அவரும் அவர் பங்குக்கு எல்லாருக்கும் ஒரு நேம் வச்சார். முத்து எல்லார் கேமையும் சேர்த்து விளையாடுவாராம். சவுண்ட் வந்து யாருக்கும் அடங்காத பேயாம். ஜாக்லின் செல்ஃபிஷ் பேயாம். மஞ்சரி டார்கெட் பண்ணி அடிக்கிற பேயாம். சாச்சனாவை பார்த்து லாஸ்ட் வீக் கேப்டனாக இருக்கும்போது பூவை பிடுங்க பார்த்தியே, இப்போ நீ கேப்டனாக இருந்தால் எதை பிடுங்கிருப்ப. இந்த லிஸ்ட் வைஸ் இப்போ யார் யார் டெவில் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் மஞ்சரியும், செகண்டில் ஜாக்கு, தேர்டு முத்து, ஃபோர்த்து தீபக், ஃபிஃப்த்து சவுண்ட், சிக்ஸ்த்து சாச்சனா, செவன்த் அருண், எயித்து தர்ஷிகா, நைன்த்து ராணவ். அடுத்ததா ஏஞ்சல் அண்ட் டெவிலோட ட்ரெஸ் வந்தது. அதை போய் எட்டி பார்க்க போறேன்ட்டு ராணுவ போயிட்டு ஒண்ணுமே தெரியலையேன்ற மாதிரி தான் இருந்தாரு. ஒண்ணுமே தெரியலையே. அதுக்கு ராணுவுக்கு கோபம் வர கேப்டனும் கூல் படுத்த இதோட டியூஸ்டே சம்பவங்கள் முடிஞ்சது. அப்படியே வெட்னஸ்டேக்கு வந்தா காலையிலேயே டெவிலான நீங்க ஏஞ்சலை தன்னிலையில இருந்து வெளியே வர வைக்கணும். அப்படி வந்துட்டா அவங்களோட ஹார்ட் நீங்க எடுத்துக்கலாம். யார்கிட்ட ஹார்ட் நிறைய இருக்கோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. எந்த 3 பேரை சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்க சத்யா, அன்ஷிதா, பவித்ரான்னு சொன்னாங்க. இதில் ஒரு ஜெயிலை இன்ட்ரோ கொடுத்து யார் டெவிலாக இல்லையோ அவங்கள ஜெயிலுக்கு போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மஞ்சரி அன்ஷிதாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில் தண்ணி ஊற்றுறது என்ன, முட்டை உடைக்கிறதுன்னுட்டு ஏக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக தீபக் பவித்ரா கிட்ட போயிட்டு வார்த்தைகளாலேயே அவங்கள உடைக்க ஆரம்பித்தாங்க. நேற்று எபிசோட் ஃபுல்லாக பார்த்ததில் ரொம்ப பாவமாக இருந்ததுப்பா அந்த ஏஞ்சல் குரூப்பை. உப்பு எடுத்துகிட்டு வந்து வாயில் போடுறது என்ன, தண்ணி ஊற்றுறது என்னன்ட்டு எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் சாச்சனா கொஞ்சம் மிளகாவை எடுத்துகிட்டு வந்து சும்மா இல்லாமல் வாயில போடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஜெஃப்ரியை தோப்புக்காரணம் போட வைக்க, ஸோ அதில் ட்ரிகர் ஆனவங்க தான் அன்ஷிதா. அறிவிற்கு அவனுக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவனை எதுக்கு முட்டி போட வைக்கிற, என்னன்னா என்ன மட்டும் பேசுங்க, எதுக்கு அவனை போறீங்கன்ட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அன்ஷிதாவோட ஒரு ஆர்ட் போயிடுச்சு. அடுத்தது தான் மெயின் பிக்சரே. தர்ஷிகா தீபக் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேம் விளையாடணும்னா கேம் மட்டும்தான் விளையாடணும், அதை விட்டுட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜாக்கு நீ இஷ்டத்துக்கு விளையாடுவேன், நான் வந்து அமைதியாக இருக்கணுமான்னு கேட்க அங்கே ஒரு பெரிய சண்டையே நடந்தது. மறுபடியும் அங்கே என்ட்ரி ஆனாங்க சவுண்டு. கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு எரிமலையாக ஆக்கி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக ஜாக்கும் தர்ஷிகாவும் பேசியிருந்தாலே அது முடிஞ்சிருக்கும். பட் உள்ள சவுண்டு வந்து முடிச்சு விட்டாங்க. இதுக்கு நடுவில் சாச்சனா சத்யாவோட ஷூ அண்ட் பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கிழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா மறுபடியும் மஞ்சரி வந்து பவித்ராவை ஒரு பாடுபடுத்தினாங்க பாரு. அவங்க கிட்ட வந்து முட்டை குடிக்க சொல்ல, முட்டையை வாயில் வச்சுக்க சொல்ல, வாயில் ஸ்பூனை வச்சுக்க சொல்லன்ட்டு எக்கச்சக்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் சாச்சனா வந்து ஆனந்திக்கு முட்டையை உடச்சி விட்ட அது கீழே சிந்த, மறுபடியும் அதை எடுத்து அவங்க வாயில் வைக்க மறுபடியும் அன்ஷிதாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த முறை கோவம் தலைக்கு ஏறி சாச்சனாவை பார்த்து உண்மையாகவே நீ குட்டி சாத்தான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சாச்சனா. அடுத்ததாக ஜெஃப்ரியை காண்டேத்த போனாங்க முத்து. ஆல்ரெடி கடுப்பில் இருந்த ஜெஃப்ரி சொக்காவை கழட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததா ஆனந்தி சாப்பிட்டுட்டு இருக்க மஞ்சரி வந்து உள்ளே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல பிளேட்டை கையில் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்ஷிதா. ஆக மொத்தத்தில் வெட்னஸ்டே எபிசோட் அப்படியே ஃபயராக போச்சுங்க. கடைசியாக சௌந்தர்யா தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்ல ஜாக்கும் நான் அவளை விட மாட்டேன், நானும் போய் உட்காருவேன்ட்டு ஜாக் அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே ஜெயிலில் போய் உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த 3 நாள் நடந்த சம்பவங்கள் முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் தமிழ் வச்சு ட்ரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா. சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் வச்சு ட்ரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஏன்னா அப்போ நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.